அனுஷ்கா, அனுஷ்கா, சொன்ன மாதிரி வந்துட்டேன். ஓ, நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வந்துட்டியா? ஏய், இங்க எதுக்கு என்ன வர சொன்ன? நான் நாட்டாம வீட்டு மருமக. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தா அது அவருக்கு பிடிக்காதுரி. எதுக்குடி என்ன கூப்பிட்ட? தமிழ்ல ஒரு செய்யுள் இருக்கு, செவத்துக்கெல்லாம் காது இருக்குமா. உன் லைஃப்ல வேற உன்கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. இப்போ இங்க செவர் இல்ல, சோ நோ இயர்ஸ். நாம ரெண்டு பேரும் ஓபனாவே பேசலாம். இஸ் இட் ஓகே? நான் போட்டோஸ் அனுப்பிச்சேனே, வந்துச்சா? ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற? இப்பதான் என்னோட பழைய வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். ஏண்டி இப்படி பிரச்சனை பண்ற? நான் பிரச்சனை பண்றேனா? நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருந்தா உனக்கு அனுப்பின போட்டோஸ நாட்டம நாச்சிமுத்துக்கு ஸ்ட்ரைட்டா அனுப்பியிருப்பேன். 5000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு அனுப்பியிருக்க மாட்டேன். யூ மஸ்ட் பி தேங்க்ஃபுல். நீ என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே நந்தினி. சாரி, உன்னோட பேரு லக்ஷ்மி இல்ல? நான் உன் மேல பழிய போட்டு வீட்டை விட்டு அனுப்புனேன்னு பழி தைக்கிறதுக்கு வந்திருக்கல? பழி தீக்கிறதுக்கு நான் என்ன பாப்பா? உன்னால ஏமாத்தப்பட்ட பாவப்பட்ட பொண்ணு. என் வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல இருந்தே நீ தானே என்ன கஷ்டப்படுத்துற. நான் எப்படி உன்னை ஏமாத்தினேன்? ஒண்ணும் தெரியாத பாப்பா, அது ஏதோ பழமொழி சொல்வாங்களே. ஏன்னா உன் பேச்சும் அதே மாதிரி தான் இருக்கு. நேர விஷயத்துக்கு வா. சரி, என்ன நீ ஊரை விட்டு அனுப்பும் போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணு. ஞாபகம் இல்லையா? இல்ல பதில் தெரியலையா? நான் வேணா ஞாபகப்படுத்தட்டுமா? இனிமே நீ சக்தியை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னல.